புனிதமான துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும், அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகப்படியான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் நம் எல்லோருக்கும் வழங்கிய முடிவானாக. அன்புக்குரியவர்களே, ரமலானினுடைய நாட்கள், அதனுடைய இரவுகள் எவ்வளவு போற்றுதலுக்குரியதோ, அதிலும் குறிப்பாக ரமலானினுடைய பிந்திய 10 நாட்கள், அதனுடைய பிந்திய 10 இரவுகள், அதிலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதிலே தொழக்கூடிய தொழுகை, அவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய அந்த செயல்கள், இதுவெல்லாம் எவ்வளவு மேன்மையானதோ மகத்துவமானதோ அதை போன்றுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு அதிலே செய்யப்படக்கூடிய இபாதத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய முக்கியத்துவம். அல் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅதூதா, சில எண்ணப்படக்கூடிய நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அவனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த எண்ணப்படுகிற நாட்கள், வரையறுக்கப்பட்ட நாட்கள் எது என்பது குறித்து அறிஞர்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிற பொழுது, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளை குறித்து தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான். துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது பிறையிலிருந்து 10வது பிறை வரை இருக்கக்கூடிய அந்த 10 நாட்களில் அதிலே செய்யப்படக்கூடிய இபாதத்தினுடைய மேன்மையை குறித்து தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்ற விரிவுரையை நாம் பார்க்கிறோம். அதே போன்று திருக்குர்ஆன் எங்கெல்லாம் சில விஷயங்களின் மீது சத்தியமிட்டு பேசுகிறதோ, பொருள் அந்த காரியம் அல்லாஹ்விடத்திலே மேன்மையானது என்பதை சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த அத்தியாயம் சூரா ஃபஜ்ர். அந்த ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் அதிகாலையின் மீது சத்தியம், வலயானின் அஷர் 10 இரவுகளின் மீது சத்தியம், வஷ்ஷஃபி வல் வத்ர் இரட்டைப்படையின் மீது சத்தியம், ஒற்றைப்படையின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். இந்த 10 இரவுகள் என்ன என்பதை குறித்து, இந்த 10 நாட்கள் என்ன என்பதை குறித்து அதற்கு செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற பொழுது சொல்வார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஒன்றின் மீது சத்தியம் செய்வதின் வழியாக அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய மேன்மையையும் மூமின்களின் உள்ளத்திலே கொண்டு அமர்த்துவதற்கு அல்லாஹ் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் இது. எனவே எப்பொழுது இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தானோ, அது ஆகச் சிறந்த நாட்களாக அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தினுடைய மேன்மையை, மகோன்னதத்தை நாம் விளங்கியிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மூமின்கள் விளங்கியிருக்கிறார்கள். எனவேதான் ரமலானிலே சொல்லாமலேயே மக்கள் கூடுகிறார்கள், இபாதத்திற்காக அர்ப்பணிக்கிறார்கள் நேரங்களை. தூக்கத்தையும் கடந்து சில சிரமங்களையும் அதை இனிமையாக இன்பத்தோடு இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்களை புண்ணியம் தேடுவதற்குரிய நாட்களாக, இரவுகளை நின்று வணங்குவதற்கு மிகச்சிறந்த ஸ்தலமாக மூமின்கள் மாற்றிக் கொள்கிறார்கள் இல்லையா? அதற்கு நிகரான நாட்கள் தான் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். இன்னும் கூடுதலாக விரிவுரை தருகிற அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரமலானினுடைய பிந்திய 10 நாட்கள் எவ்வளவு மேன்மைக்குரியதோ, குறிப்பாக அந்த ரமலானினுடைய பிந்திய 10 இரவுகள், அந்த 10 இரவில் ஒன்றில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். மேன்மைக்குரிய இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே நின்று வணங்கினால் எப்படி அல்லாஹ் மன்னிப்பை தருவதை வாக்களிக்கிறானோ, அந்த மனிதனுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயர்கிறதோ, அப்படித்தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களினுடைய பகலுக்கு அல்லாஹ் சிறப்பிக்கிறது. ரமலானினுடைய பிந்திய 10 நாட்களின் இரவுக்கு சிறப்பு என்றால், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளினுடைய பகலுக்கு சிறப்பு என்பதை அறிஞர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஹஜ்ரத் அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் ஹஜ்ரத் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கத்தினுடைய 5 விதமான விஷயங்கள் நிறைவு செய்யப்படக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்கள் என்பது. இஸ்லாத்தில் 50 கடமைகள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்கு பிறகு ஒருவர் ஈமானிய வட்டத்திற்குள் வருகிறார். எப்பொழுது அவர் ஈமானிய வட்டத்திற்குள்ளே வந்துவிட்டாரோ அவரின் மீது அடுத்து 4 கடமைகள் இருக்கிறது. நமக்கு தெரியும், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 4 விஷயத்தையும் நிறைவு செய்வதற்குரிய வாய்ப்பை மாதங்களிலே துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாளில் தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். உலக மொத்தம் சங்கமிக்கக்கூடிய ஹஜ் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது பிறையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அரஃபா தான் ஹஜ், அல் அரஃபா என்றார்கள் பெருமாள். ஹஜ் என்றால் என்ன? அரஃபாவில் தங்குதல் என்பது எங்கே நடக்கிறது? இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு முதல் 10 இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு நோற்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் முக்கியப்படுத்தி சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாளிலே 9வது பிறை அன்று ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், ஹாஜிகளை தவிர்த்து உண்டான மக்கள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தந்தார்கள், சுன்னத்தாக்கி காட்டினார்கள். 2 வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அந்த நோன்பு ஆகும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுபடுத்தி சொன்னார்கள். அப்ப நோன்பு இந்த 10 நாளிலே இருக்கிறது. அதே போன்று தர்மம், ஜகாத் என்ற அந்த ஒரு கடமையை நாம் வருடத்தில் எங்கே வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். ஆனால்
தர்மத்திற்கு நாட்களே கிடையாது இல்லையா? அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மதீனாவுடைய 10 ஆண்டு காலம் செய்த ஒரு மிக முக்கியமான இபாதத்தாக கருதப்படுகிறது குர்பானி என்கின்ற அந்த இபாதத்தை இந்த 10 தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்பானியுடைய முக்கிய நோக்கம் என்ன? அதிலிருந்து கிடைக்கப்படுகிற அந்த இறைச்சிகளை எல்லாம் பங்கிடப்பட வேண்டும், ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர்களின் வயிற்றிலே அது பட வேண்டும், அவர்கள் அதை சமைத்து உண்ண வேண்டும் இல்லையா? அப்ப தர்மத்தை, இந்த சதக்காவை இந்த 10 நாட்களிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதே போன்று தொழுகை, நார்மலாக நம்ம எப்பொழுதும் தொழுகிற மாதிரி இந்த 10 நாளும் தொழதான் செய்யறோம். அப்போ இஸ்லாத்தினுடைய கடமைகள், ஈமானுக்கு பிறகு இருக்கக்கூடிய 4 பெரும் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹ் தருகிறான். எனவே இந்த நாட்கள் மேன்மைக்குரியது. ரமதானிலே நோன்பு வைப்போம், தர்மம் கொடுப்போம், தொழுவோம் இல்லையா, குர்ஆன் ஓதுவோம், ஆனால் ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஹஜ்ஜி என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். வருடத்தில் 365 நாட்களிலே எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் உம்ராவுக்கு செல்லலாம், உம்ரா செய்யலாம். ஆனால் ஹஜ் என்பது அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 8வது பிறையிலிருந்து துவங்கி 13வது பிறை வரை, அதிலும் குறிப்பாக அந்த 5 நாட்களிலே 9வது பிறை மிக முக்கியமானது. இப்ப இந்த 5 அமல்களும் ஒன்று கூடக்கூடிய இடமாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருப்பதினாலே இது மேன்மைக்குரிய நாட்கள் என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ். வருடத்திலே எந்த நாட்களிலும் செய்யாத மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இந்த நாட்களிலே செய்தால் அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியத்திற்குரியது. வருடத்திலே எந்த நாட்கள்ல நல்ல அமல் செஞ்சாலும் அதையெல்லாம் விட சிறப்பானது இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளிலே செய்யக்கூடிய நல்லமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவதை விட சிறந்ததா இந்த 10 நாட்களிலே நல்லமல் செய்வது என்பது? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாத் செய்வதை விட 10 நாளினுடைய முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் கருத்தில் கொண்டு அதிகப்படியான நல்லமல் செய்தால் ஜிஹாதை விட அது சிறப்பானது. நான் சொன்னேன். நீங்க கவனிக்கணும், சஹாபாக்கள் ஏன் ஜிஹாத் என்று கேட்கிறாங்கன்னா, சஹாபாக்களின் மனதிலே ஊறி போனது ஜிஹாதினுடைய நன்மை என்பது. அல்லாஹ்வின் பாதையிலே பங்கெடுப்பதன் வழியாக எவ்வளவு பேர் நன்மை கிடைக்கும் அதை உள்வாங்கி இருந்தார்கள். தன்னையும் தன்னிடத்திலே திரண்டிருந்த செல்வத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே அள்ளி கொடுப்பதற்கு சஹாபாக்கள் முன் வரிசையில் நின்றார்கள். வரலாற்றிலே இப்படி ஒரு செய்தி உண்டு. செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மிக நெருங்கிய சொந்தக்காரர் ஒருவர் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது அவருடைய பெயர். இந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை, வாய்ப்பு கிடைக்கல. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, ல இன்னல்லாஹ அஷ்ஹதனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரசூல் இடத்திலே சொன்னார்கள் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, நபியே எனக்கு அல்லாஹ் இதற்கடுத்து முஷ்ரிக்கீன்களோடு சண்டையிடுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தால் ல யுரியன்னல்லாஹு மா அஸ்னஉ, நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். எனக்கு பதிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த யுத்தத்திலே ஜிஹாதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, அடுத்து ஒரு வாய்ப்பு ஜிஹாதுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு உஹது யுத்தம் வந்தது. உஹது யுத்தத்திலே இந்த அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு மிக வேகமாக அல்லாஹ்வின் பாதையிலே தன்னால் ஆன முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஒரு கட்டத்திலே உஹது களத்துக்கு வந்த முஸ்லிம்களில் சிலர், முனாஃபிக்கீன்களின் பலர் கொஞ்சம் புறமுதுகிட்டு ஓடினார்கள். எதிரிகளின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே கொஞ்சம் சிதறினார்கள். அந்த நேரத்திலே அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹும்ம அஅ்திர் இலைக மிம்மா ஸனஅ ஹாஉலாஇ, யா அல்லாஹ், இதோ முஸ்லிம்களில் சிலர்கள் இந்த போர் களத்திலிருந்து சிதறுகிறார்கள், இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை விட்டு நான் உன்னிடத்திலே வருந்துகிறேன், உன்னிடத்திலே நான் இதற்கான மன்னிப்பை கேட்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. வஅப்ரஉ இலைக மிம்மா ஸனஅ ஹாஉலாஇ, இதோ முனாஃபிக்கீன்களில் சிலர்கள் யுத்த களத்தை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களில் பட்டவன் நான் இல்லை என்பதையும் உன்னிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தனா சஅத் இப்னு முஆத் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபியை கூப்பிட்டார்கள் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, யா சஅத் ஜன்னா வ ரப்புல் கஅபா இன்னி அஜிது ரீஹஹா மின் தூனி உஹத், சஅதே ஜன்னத்தை நான் பார்க்கிறேன், காபாவின் ரப்பின் மீது சத்தியம், உங்களுக்கும் எனக்கும் கண்ணுக்கு முன்னால் தரக்கூடிய உஹது மலை, நான் இந்த உஹது மலையின் அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய அந்த நறுமணத்தை சுவாசிக்கிறேன், நுகருகிறேன். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய உயர்தரமான நறுமணத்தை அல்லாஹ் எனக்கு இந்த உஹது மலையின் அடிவாரத்திலிருந்து தருகிறான், அதை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக களத்திற்குள்ளே போனார்கள். தன்னை சுற்றி வந்த எதிரிகள், அவர்கள் ஒரு நபர், அவர்களை சுற்றி சற்றேறக்குறைய 20க்கும் அதிகமான நபர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முடிந்த அளவுக்கு அவர்களை எதிர்கொண்டார்கள்.
ஒரு கட்டத்திலே தன்னை சுற்றி வந்த எல்லோரையும் வீழ்த்தி விட்டார்கள். பின்னால் இருந்து வந்த ஒருவன் அனஸ் ரலியல்லாஹு தாக்கி விடுகிறான். தாக்கி அந்த யுத்த களத்திலே அவர்கள் ஷஹீதாகி போய்விடுகிறார்கள். யுத்தம் முடிந்ததற்கு பிறகு யாரெல்லாம் இந்த களத்திலே ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருவதற்காக நபிகள் அனுப்பிய பொழுது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹுடைய உடல் சிதைந்து சின்னாபின்னப்பட்டு போய் கிடந்தது. அடையாளம் தெரியவில்லை, முகம் தெரியவில்லை. அவர்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து அடையாளம் காணும் அளவிற்கு உடலின் நிலை அப்பொழுது இல்லை. அவங்களுடைய சகோதரி தான் வந்து ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹுடைய உடலிலே, குறிப்பாக அவருடைய விரலிலே இருந்த சில அடையாளங்களை வைத்து அடையாளம் கண்டார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உறவுக்காரர் அனஸ் இப்னு நதர் அவர்களுடைய உடம்பிலே சுமார் 80க்கும் அதிகமான வெட்டுக்கள், காயங்கள், உடல் சிதைந்து போய் இருந்தது. எங்களால் அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவருடைய உடல் அங்கே தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், மினல் மூமினீன ரிஜாலுன் ஸதகூ மா ஆஹதுல்லாஹ அலை. இறை நம்பிக்கையாளர்களே சிலர் இப்படியும் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள், அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் உண்மையாக காட்டித் தருவார்கள். அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் இந்த அனஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எதற்கு நான் இங்கே இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் என்றால், சஹாபாக்களுக்கு ஜிஹாத் என்பது அவ்வளவு இஷ்டமானது. தன்னுடைய பொருளையும் தன்னையும் கொடுப்பதற்கு முதல் வரிசையிலே வந்து நிற்பார்கள். அதிலே வயதிலே வித்தியாசம் இருக்காது. வயதில் மூத்தவரும் கூட பல யுத்தக்களங்களுக்கு முன்னால் வந்து நின்று நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று வயதிலே குறைந்த சஹாபாக்களும் கூட என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னாலான பங்களிப்பு இந்த மார்க்கத்துக்கு என்ன என்பதை நானும் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தார்கள். எனவேதான் சஹாபாக்கள் நபியிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ஜிஹாதை விட பெருசா இந்த 10 நாளில் அமல் செய்வது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா, அந்த யுத்த களத்திலே போய் ஜிஹாத் செய்வதை விட பெருசு, பொருளாலும் உடலாலும் ஜிஹாத் செய்வதை விட பெருசு. ஆனா ஒரு விஷயத்தை தவிர, ஒருத்தவர் யுத்தத்திற்கு போனார், தன்னுடைய பொருளை கொண்டு போனார், தன்னை கொண்டு போனார், திரும்பி பொருளும் வரவில்லை, அவரும் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யுத்தத்திலே அவர் ஷஹீதாகி விட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை தவிர அப்படின்னா அது இந்த 10 நாள் செய்யக்கூடிய அமலை விட அது உயர்ந்ததுதான். ஆனா ஒருத்தர் யுத்தத்துக்கு போனாரு, பொருளை இழந்து அவர் மட்டும் வந்துட்டார், அல்லது ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்தார், பொருளோடும் வந்தார், உயிரோடும் வந்தார். அந்த யுத்தத்தை கலந்து கொண்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே கூடுதல் முக்கியத்துவம் உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். முதல் 10 நாட்கள் எனவேதான் சொன்னேன், ரமலானுக்கு சமூகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு இல்லை. அதிலே ஒரு சில சதவீதங்கள் கூட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு நாம் கொடுப்பதில்லை என்பது வேதனையான விஷயம்தான். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லக்கூடிய நாட்கள் இது. இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரங்களாக கருதப்படுகிற எல்லா அமல்களும் நடைபெறக்கூடிய நாட்கள் இது. குறிப்பிட்டு அல்லாஹ் இந்த நாட்களிலே அவனை நினைவு கூறுங்கள் என்று உத்தரவிடக்கூடிய நாட்கள் இது. வருடத்தில் எந்த பகல்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பை துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களிலே இருக்கக்கூடிய பகலுக்கு அல்லாஹ் தருகிறான். இதை விட சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? அல் குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு. யூதர்கள் கூட சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே வந்து, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கியிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெரும் திருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். என்ன வசனம் அது? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை இன்றைய தினம் நான் சம்பூரணப்படுத்தி விட்டேன், பூரணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை உங்களின் மீது நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீத்து லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னார். இந்த பறை அறிவித்த நாள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு நாளில் தான், இந்த முதல் 10 நாளில் ஒரு நாளில் தான். அதுதான் அரஃபாவுடைய நாள், 9வது நாள். அப்ப இந்த நாளும் இந்த 10 நாளில் ஒரு நாளாக இருக்கிறது. எனவேதான் அந்த அரஃபாவுடைய நாளிலே நோக்கக்கூடிய நோன்புக்கு 2 வருடத்தினுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான். இப்ப இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த 10 நாட்களையும் நாம் எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்துகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் அரஃபாவுடைய நாளில் மட்டும் நோன்பு வைத்து அத்தோடு முடித்துக் கொள்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டாலே தொடர்ச்சியாக நோன்பு வைப்பார்கள். ரசூலுல்லாஹ் எங்கேயுமே தொடர் நோன்பு வைத்ததாக ரமலானை தவிர்த்து காண முடியவில்லை. சில நாட்களை முக்கியத்துவம் படுத்தி சொன்னார்கள், செய்தும் காண்பித்தார்கள். மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இல்லையா? வீட்டிற்கு போவார்கள், ஏதாவது உணவு இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லாத பட்சத்திலே இன்னி சாயிமும், நான் இன்னைக்கு நோன்பு வைக்க போறேன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆனால்
துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையிலிருந்து 9வது பிறை வரை தொடர்ச்சியாக நோன்பு வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்மது ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, நசாயிலும் இந்த ஹதீஸ் வருகிறது. சையதனா ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகத்துடைய துணைவியார் ஹஃப்ஸா அம்மா சொல்றாங்க, அர்பஉன் லம் யகுன் யதஅஹுன்ன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் விட்டதே கிடையாதுன்றாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க அதை ஃபாலோ பண்ணாங்க. 4 விஷயம். முதல் விஷயம் சியாமு ஆஷூரா. ஆஷூராவுடைய நோன்பு ரசூலுல்லாஹ் விட்டது இல்ல, வச்சிருவாங்க. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷூரா நோன்பு ரசூலுல்லாஹ் விட்டது கிடையாது. இரண்டாவது சொன்னாங்க, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் பெருநாளை தவிர்த்து 9 நாள் கண்டினியூவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள். அதே போன்று நபிகள் விடாத நாளில் ஒன்று ஸலாஸத்து அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாசமும் 3 நாள் ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. அதை விடுறதே கிடையாது. 13, 14, 15 பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள். அதே போன்று ரக்அத்தைனி கப்லல் கதா, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்அத் சுன்னத், இதை விட்டதே கிடையாது ரசூலுல்லாஹ். இந்த 4 விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை, தொடர்ச்சியாக நபிகள் பின்பற்றினார்கள் என்று சையதத்துனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த நாளில் ஒன்றுதான் துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையிலிருந்து 9வது பிறை வரை வைக்கக்கூடிய நோன்பு. ஏன் ரசூலுல்லாஹ் அந்த நாட்களில் நோன்பு வைத்தார்கள்? இதனுடைய நுட்பத்தை கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி, அல் குர்ஆனும் சரி, வருடத்தில் ஆகச்சிறந்த பகலாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் பகலை குறிக்கிறது. இரவு ரமலானுடைய பிந்தின 10 நாளுடைய இரவு ஆகச்சிறந்த இரவு வருடத்தில். வருடத்தில் பகலிலேயே ஆகச்சிறந்த பகல் துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது நாள்ல இருந்து 10வது நாள் வரை பகல்ல செய்யக்கூடிய இபாதத்திலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது நோன்பு வைக்கிறது. நோன்பு வைத்து அந்த சிறப்பிற்குரிய பகலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முன்னெடுத்து காண்பித்தார்கள். எனவே அன்புக்குரிய பெருமக்களே, இந்த நோன்பு வைக்கக்கூடிய வழக்கத்தை தாங்கள் எல்லோரும் கையில் எடுக்கலாம். வெறுமனே அரஃபாவுடைய நோன்பை மட்டும் வைத்து விட்டு விடாமல் தொடர்ச்சியாக துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது பிறையிலிருந்து தொடர்ந்து நோன்புகள் நோக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே. அடுத்து இந்த நாட்களில் செய்யக்கூடிய முக்கியமான அமல்களிலே ஒன்று அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவது. ஏன்னா அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான், வஸ்குருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்கிறான். ஃபி அய்யாமி மஅதூதா, இந்த எண்ணப்பட்ட இந்த நாட்களிலே, இந்த 10 நாட்களிலே அதிகமாக அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். இப்ப திக்ர் செய்வதை அதிகப்படுத்தலாம் இந்த 10 நாட்களிலே. அதே போன்று திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம். எப்படி ரமலான்ல நம்ம நினைச்சோம் நினைக்காமையோ ஓதணும் நினைக்கிறோம், நினைக்காம ஏதோ நாம் எடுத்து விடுகிறோம், எத்தனையோ ஹதம்களை முடித்து விடுகிறோம் இல்லையா? இந்த 10 நாட்களிலும் நாம் குர்ஆனை ஓதுவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே போன்று இந்த 10 நாட்களிலே அதிகப்படியாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யக்கூடிய அந்த இபாதத்தை அதிகப்படுத்தலாம். ஏன்னா இந்த 10 நாள்ல தான் ஹாஜிகள் அதிகப்படியான துஆக்கள் செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அனைவர்களுமே, நான் கடந்த வாரங்களிலேயே சொன்னேன், ஹஜ் என்பது நாம் கற்பனை செய்வதை போன்று வேறு நிறைய இபாதத்துகள் கொண்டது அல்ல. துஆக்கள் நிறைந்ததுதான் ஹஜ். மினாவிலும் துஆ, அரஃபாவிலும் துஆ, முஸ்தலிஃபாவிலும் துஆ, அதே போன்று ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்ட பிறகும் துஆ, தவாஃப் ஜியாரா செய்த பிறகும் துஆ, சஹீ செய்த எங்கே திரும்பினாலும் துஆ தான். துஆ என்று துஆவினால் நிரம்பிய இபாதத் தான் ஹஜ் என்பது. எனவே அந்த ஹாஜிகளுக்கு ஈக்குவலாக நாமும் இந்த 10 நாட்களிலே அதிகப்படியான துஆக்களை செய்யலாம். அதே போன்று இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு வழியாக இஸ்திக்ஃபார், தௌபா போன்ற விஷயங்களை கையில் எடுக்கலாம். அதிலும் குறிப்பாக, மிக குறிப்பாக இந்த 10 நாட்களில் மூமின்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதிகப்படியாக அல்லாஹ்வை தக்பீர் சொல்ல வேண்டும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இமாம் தொழுக போனா அங்க ஜமாத் முடிஞ்ச பின்னாடி தக்பீர் சொல்லுவாங்க, நம்மளும் சேர்ந்து பின்னாடி தக்பீர் சொல்லிக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு. அப்படி அல்ல. பிறை பிறந்ததிலிருந்தே தக்பீர் சொல்ல வேண்டும். பிறை பிறந்ததிலிருந்தே நீங்கள் தக்பீர் அதிகப்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன அத்தக்பீர், நீங்கள் இந்த நாட்களிலே, இந்த 10 நாட்களிலே அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீரை உங்களுக்கு தெரிந்த விதத்திலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, தக்பீரை அதிகம் சொல்ல வேண்டும். அதில் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே வருகிறது, துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்தாலும் தக்பீர் சொல்வார்கள், கடைவீதிக்கு போனாலும் சத்தமா தக்பீர் சொல்லுவாங்க. ஏன் தக்பீர் சொல்றாங்க? 2 காரணம். ஒன்னு, இந்த நாட்கள்ல அதிகமா தக்பீர் சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனவே சொல்லுவாங்க. இரண்டாவது முக்கிய காரணம், கடைவீதியிலே மக்கள் அங்குமிங்கும் பொடுபோக்காக நிற்பார்கள். அவர்களின் பொடுபோக்குத்தனத்தை நீக்குவதற்காக வேண்டி தக்பீரை சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். தக்பீரை சத்தமாக சொல்வதன் வழியாக ஒருவருக்கு என்ன சிந்தனை பிறக்கும்? அல்லாஹ்வின் நினைவு பிறக்கும். அவனோடு நெருங்குவதற்குரிய அந்த ஒரு நிலையை கண்டறிந்து நெருங்குவதற்குரிய வழியை அடைவதற்குரிய நிலை பிறக்கும். எனவே சையதுனா ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வேலையை துல்ஹஜ் மாதம் பிறை தெரிந்துவிட்டதிலிருந்தே செய்ய தொடங்குவார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம்.
எனவே அன்புக்குரியவர்களே, தக்பீரை அதிகப்படுத்துவதற்குரிய காலம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். அதே போன்று பிறை கண்டுவிட்டால், துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை கண்டுவிட்டால் முதல் விஷயம் தக்பீர் அதிகம் சொல்ல வேண்டும். ஹாஜி ஹஜ்ஜிக்கு போகிறார் இல்லையா, ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி தன்னுடைய இடத்திலிருந்து மினாவுக்கு போனதிலிருந்து ஹஜ்ஜி நியத்து வச்சதிலிருந்து ஹஜ்ஜினுடைய அமல்கள் நிறைவு பெறும் வரை என்ன சொல்ல வேண்டும்? தல்பியா சொல்ல வேண்டும். மார்க்கம் சொல்கிறது தல்பியா என்றால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று முழங்குகிறார்களே, அந்த முழக்கத்தை உலகத்திலிருந்து வந்த எல்லா ஹாஜிகளும் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய அமல்கள் நிறைவு பெறும் வரை, சைத்தானுக்கு கல்லடிக்கிற வரை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி அந்த ஹாஜிக்கு நிகராக ஹஜ்ஜிக்கு போகாமல் ஊரில் இருக்கக்கூடியவர் துல்ஹஜ் மாதம் பிறந்ததிலிருந்து தக்பீரை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். 2, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை தெரிந்துவிட்டால் என்ன செய்யக்கூடாது? குர்பானி தருவேன் என்ற நியத்திலே உள்ளவர்கள், உதுஹியா கொடுக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய ரோமங்களையோ நகங்களையோ வெட்டக்கூடாது. இதா ராய்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா ஃபஅராத அஹதுக்கும் ஐ யுதஹிய ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அத்ஃபாரிஹி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யாராவது ஒரு துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை கண்டு உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தால் அவர் தங்களின் ரோமங்களையோ நகங்களையோ வெட்ட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது 2வது விஷயம். 3வது, குர்பானி என்கின்ற சிறப்பு அமலை இந்த 10 நாளிலே அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி? ஹஜ்ஜிக்கு போன ஹாஜி அரபாவிலே தங்கி, மினாவிலே தங்கி, முஸ்தலிஃபாவிலே தங்கி கல்லெடுத்து ஷைத்தானுக்கு கல்லெல்லாம் எரிந்ததற்கு பிறகு அங்கே அவர் ஹதி கொடுக்கிறாரோ, அதே போன்று ஒரு அமலை ஹஜ்ஜிக்கு போகாத நபர்களும் இங்கே தர வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாக ஒரு ஹாஜிக்கு நிகரான ஒரு அமலை நன்மையை பெறுவதற்கு வழி செய்யும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி என்கின்ற அமலை வைத்தார்கள். அதே போன்று ஹஜ் எல்லாம் முடிந்து ஷைத்தானுக்கு கல்லெறிந்து அதற்கு பிறகு அங்கிருந்து வந்ததற்கு பிறகு மொட்டையடித்துக் கொள்கிறாரோ, முடியை கலந்து கொள்கிறாரோ, அதே போன்றுதான் ஊரிலே இருக்கக்கூடியவரும் உதுஹியாவிற்கு பிறகுதான் ரோமங்களை களைய வேண்டும், உதுஹியாவுக்கு பிறகுதான் நகங்களை வெட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் பிறை பார்த்ததிலிருந்து நாம் செய்து கொள்ள வேண்டிய சிறப்பு விஷயங்கள். முக்கியமாக குர்பான் என்கின்ற அமல் இருக்கிறதே, அது ஆகச் சிறந்த இபாதத், அல்லாஹ்விடத்திலே நம்மை உயர்த்தி கொடுப்பதற்குரிய மிகச்சிறந்த வழி. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உணர்த்துகிற பொழுதே அல்லாஹ்வின் வேதத்தை சொல்லி சொன்னார்கள், லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய சதையோ அதனுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடையாது. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், உங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இறையச்சம் தான் அவனை சென்றடையும். எனவே இறையச்சத்தோடு இந்த இபாதத்தை நிறைவுபடுத்த வேண்டும். எங்க வீட்டுல 20 வருஷமா நாங்க எங்க தாதா காலத்திலிருந்து கொடுத்து வர்றோம். இப்ப கொடுக்காட்டி அது தப்பா போயிடும், குறையா போயிடும் என்ற எண்ணம் எல்லாம் இல்ல. அந்த இபாதத்தை செய்கிற பொழுது தூய எண்ணம், எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய பிராணியை எப்படி பார்த்து கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் குர்பானியின் பிராணியை வாங்கினால் நல்ல கொழுத்த ஆட்டை வாங்குங்கள், நிறைய கொம்புள்ள ஆட்டை வாங்குங்கள், நிறைய ரோமங்கள் உள்ள ஆட்டை வாங்குங்கள். ரசூலுல்லாஹ் அப்படிதான் வாங்குவாங்க. 2 ஆடு வாங்குவார்கள், நல்ல கொழுத்த ஆட்டை வாங்குவார்கள், நல்ல ரோமங்கள் நிறைந்த ஆடு, நிறைய நல்ல நீளமான கொம்புள்ள ஆட்டை வாங்குவார்கள். வாங்கி தனக்காக வேண்டி ஒன்றும் தன் உம்மத்துக்காக வேண்டி ஒன்றும் என்ற எண்ணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய 10 ஆண்டு காலமும் இந்த குர்பானி என்கின்ற அமலை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே வாங்கக்கூடிய பிராணியை நேரிலே சென்று கண்டறிந்து வாங்குவது ஆக சிறப்பானது. தனியாக செய்வதா கூட்டாக செய்வதா என்றால் 2க்குமே மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் தனியாக செய்வது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. தனியாக கொடுப்பதற்கு சக்தி இருந்தால் நீங்கள் தனி ஆட்டை வாங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து கொடுங்கள். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் மட்டும்தான் பொறுப்புதானே என்றால், அதாவது நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்து ஜக்காத்தெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்கள் பேரில் கொடுத்தாலே போதுமானது, உங்கள் குடும்பத்திற்கு எல்லாம் சேர்ந்து வந்துவிடும். இல்ல மாஷா அல்லாஹ் எங்களுக்கு விசாலமான பரக்கத்தை தந்திருக்கிறான் என்றால் அதற்கு மேல் செய்வது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒருவர் கொடுத்தால் அவருடைய குடும்பத்திற்கும் சேர்த்து அதுவே போதுமானது. எனவே தனியாக கொடுப்பது ஆக சிறந்தது. கூட்டாக கொடுப்பதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டாக கொடுக்கிற பொழுது அந்த கூட்டிலே சேரக்கூடிய 7 எண்ணமும் ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும். எல்லாருடைய எண்ணமும் குர்பானி என்ற எண்ணத்தில் இருக்கும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, குர்பான் என்பது ஜிபேல காசை போட்டு விட்டுட்டு இங்க பாட்டு பேசாம அமர்ந்துக்கிறது, உட்கார்ந்துக்கிறது, அங்க என்ன நடக்கு ஏது நடக்கு எதுவுமே தெரியறது இல்லை. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். அதிலும் குறிப்பாக இப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்துவிட்டது. இங்க 1000 அங்க 1500, அங்க 2000, இங்க 3000, எதை கொடுக்கலாம், எது கம்மியோ அதை தேர்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, இங்கே காசுக்கோ பணத்துக்கோ முக்கியத்துவம் கிடையாது. நாம் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய தரம் பார்க்க வேண்டும். அது கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் நிற்பது ஆக சிறந்தது.
அதிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை பார்க்கிற பொழுது, அதை அடுத்து வழியிட வருகிற பொழுது, ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு எந்த சிந்தனை இருந்ததோ, எந்த உயர்தரமான இஹ்லாஸ் இருந்ததோ, அந்த இஹ்லாஸும் சிந்தனையும் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த ஆடு இல்லை, இந்த மாடு இல்லை, இந்த ஒட்டகம் இல்லை, எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் வெளிப்பட வேண்டும். அதானே அசல், அதானே நோக்கம். உதுஹியாவின் நோக்கம் என்ன? ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை கொடுப்பதற்கு எப்படி முன்வந்தார்கள்? எதற்கு நடந்தது? அல்லாஹ் கேட்டால் என் மகனையும் கூட கொடுப்பேன். நான் பெற்ற பிள்ளை நீண்ட நாட்கள் பிள்ளை கிடையாது, நீண்ட வருடங்கள் பிள்ளை இல்லை, கடைசி காலத்தில் பிறந்த பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளை, சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய பருவம். அல்லாஹ் கேட்கிறான், கொடுப்பேன். அல்லாஹ்வுக்கு இந்த எண்ணம் பிடித்துதான் சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொடுத்தான் இல்லையா? உம்மத் இதை பின்பற்ற வேண்டும். இந்த அமல் மட்டுமல்ல, அந்த எண்ணமும் பின்தொடர வேண்டும். இந்த அறுக்கக்கூடிய அமல் மட்டும் பின்தொடரப்பட்டால் போதாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இருந்த அந்த உயர்ந்த எண்ணமும் சிந்தனையும் கொடுக்கக்கூடிய நேரத்திலே கொடுக்கக்கூடிய நபரின் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, குர்பான் என்பது வெறும் சம்பிரதாயம், சடங்கு என்பதை தாண்டி அது ஒரு ஆகச்சிறந்த இபாதத் என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். அது அல்லாஹ்விடத்திலே நம்மை நெருக்கி வைப்பதற்குரிய சிறந்த இபாதத் என்பதை தாண்டி நாளைக்கு சொர்க்கத்திலே நம்மை கூட்டிச் செல்வதற்கு அந்த பிராணிகள் தயாராக நிற்கும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய பிராணி எந்த அளவுக்கு தரமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஆகச்சிறந்த இந்த நன்னாட்களிலே மிகச்சிறப்பான முறையிலே நல்லமல்கள் நிறைய செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. குறிப்பாக இந்த 10வது தினம் அல்லது 11, 12வது தினங்கள் நாம் கொடுக்க இருக்கக்கூடிய அந்த உதுஹியா என்கின்ற நல்ல அமலை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி தருவானாக. தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி வழங்கக்கூடிய உயர்ந்த சிந்தனையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. துல்ஹஜ் மாதத்திலே இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய ஆண்டுகளிலே புனிதமான மஸ்ஜிதுல் ஹரமிலே, புனிதமான மினாவிலே, அரஃபாவிலே, முஸ்தலிஃபாவிலே ஹாஜிகளோடு ஒரு ஹாஜியாக, அவர்களோடு ஒருவராக நாமும் சேர்ந்து இஹ்ராமுடைய நிலையிலே தல்பியாவை முழங்கிக் கொண்டு அல்லாஹ்வின் திரு சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.